ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சீட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்குல நம்ம செய்ய போகிறதுனால உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க மோஸ்ட்லி இருக்க முடியாது. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் இதை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் வெளியிலேருந்து வாங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி கொடுக்குறத விட சில ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா அதில் என்னென்ன பொருள் போட்டு நம்ம செய்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதை தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பெரிய பெரிய துண்டுகளாக இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் பேனில் தண்ணி வச்சுட்டேன். இதில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா கொதிக்குது, அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து நான் நசுக்கி பார்த்தேன், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஜல்லிக்கரண்டிலே தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வேணால் வடிகட்டியில் அப்படியே எடுத்து கொட்டிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் சேர்த்துட்டேன். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சது, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதேமாரி தனியாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான உப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்க்குறேன். அப்புறம் தனியா பவுடர், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கை வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கையும் மசிச்சுட்டு அப்படியே இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நெய்ஸாக இப்படி உடச்சி விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதுவும் கூட சேர்ந்து பொரிஞ்சு வேகக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே. பிசைக்குள்ளே இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சேன். அப்போ இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. எல்லாமே இந்த சைஸ் உருண்டைக்கு நான் பிடிச்சிக்கிட்டேன்.
கொஞ்சம் மாவு நிறுத்திட்டேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஸ்நாக்ஸும் தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த அளவு மட்டும் தான் நான் இன்றைக்கி பொரிக்க போகிறேன். எண்ணெய் அதுக்குள்ளே இந்த மாவு பிசைகிறதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் பிடிச்சி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கிறேன். இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுறவங்களுக்குள்ளே அதை கொஞ்சம் பொரிச்சிக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். 2-3 நாள் வச்சு பொரித்து பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இது வேகக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு குலோப் ஜாமுன் ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி இருந்ததுனால இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறத்தை தாண்டி கொஞ்சம் அது வேகிறது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருந்துட்டு எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி கடைசியில் எடுத்துக்கலாம். வெந்தது உங்களுக்கே தெரியும் பார்க்கக்குள்ள. இப்போது வெந்துடுச்சு. இதை நான் வந்து எடுக்கிறேன். அப்படியே எடுக்கக்குள்ளேயே எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ண மாதிரி ஒரு ஜங்க் பண்ணிவிட்டு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது வந்து சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் தான் இருந்தது. சீட்டோஸ்னால் ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிடாதீங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் தான் இருந்தது. சரிங்களா? நீங்கள் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். பாய் பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.